ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஐடென்டிஃபையிங் அப்ரோப்ரியேட் செக்டார் அண்ட் கம்பெனிஸில் டிமாண்ட் அண்டு என்விரான்மெண்டல் ஸ்டடி, காஸ்ட் ஃபார் த டிமாண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனிஸை வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கும், அதை எதெல்லாம் குரூப்பாக வாங்கி போடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் பார்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, அறிவு சார்ந்த பயிற்சியும் பயிற்சியுடன் கூடிய முயற்சியும் என்னைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. சில நேரம் தவறலாம், ஆனால் தோக்காது. ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறோம். நம்ம போன வீடியோவில் போன பார்ட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் த என்விரான்மெண்ட் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் த டிமாண்ட் ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்போ அதிலிருந்து பிஸ்னஸ் ப்ராசஸ்னால் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செலக்டிங் த கம்பெனி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ரீகேப். என்விரான்மெண்ட் காஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் த நீடு லீட் ஃபார் த டிமாண்டுங்கிறது ட்ரெண்டாக கொண்டு வரும். இந்த பிஸ்னஸ் ப்ராசஸை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல டிமாண்டு கிரியேட் ஆகும்போது நம்ம ஷேர்ஸை வாங்கி போட்டு விட்டோம்னா அந்த ட்ரெண்டில் அது மேலே ஏறும். ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க டபக்குன்னு இருக்கணும். அதுவும் மெகா ட்ரெண்டாக இருந்ததுன்னா 2, 3, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அது வாட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ பிஸ்னஸ் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் மார்க்கெட். இப்போ நம்ம ஒரு இதோட சேர்த்து நம்ம பார்ப்போம். இண்டஸ்ட்ரி கம்பெனிஸோட சேர்த்து பார்ப்போம். இப்போ ஒரு இரும்பு வச்சுக்குவோமே. இரும்பு, பிளேட் நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்குது. அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இரும்பில் வர்றதுக்கு கார்னே வச்சுக்குவோம். காரில் நிறைய இரும்பு இருக்கும். அந்த இரும்பு வர்றதுக்கு இரும்பு தயாரிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கும். இரும்பு ஓரை அயன் ஓரை மைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? இரும்பு ராடாக கொண்டு வர்றதுக்கோ இல்லாட்டி அந்த பிளேட் மாதிரி கொண்டு வர்றதுக்கோ. இதுக்கு கன்சியூமர்ஸ் மார்க்கெட்லேருந்து என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், பணம், ஃபினான்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ரிசோர்ஸ் மார்க்கெட்லேருந்து நமக்கு இது இரும்பு ஓர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதர் ப்ராடக்ட்டு, அந்த இரும்பை உருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ப்ராடக்ட்டு இங்கே ரிசோர்ஸ் மார்க்கெட்லேருந்து கிடச்சிரும். அதாவது நிலக்கரி, ஆயில், கேஸு இதெல்லாம் கிடச்சிரும். எனக்கு ஹீட்டு தானே. இப்போ இவங்க இரும்பை உருக்கி ராடாவோ பிளேட்டாவோ என்ன ஃபார்மில் தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லாஜிஸ்டிக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு சப்போஸ் கார் கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இது ஒரு கார் கம்பெனியாக இருக்குன்னா, இரும்பு கம்பெனியில் எங்களுக்கு இவ்வளோ டன் இரும்பு இந்த மாதிரி வேணும்னு ஆர்டர் போட்டுருவான். உடனே இரும்பு கம்பெனி அந்த இரும்பை செய்கிறதுக்கான மைனிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து இரும்பை எடுப்பாங்க. அதை அவங்க பிளேட்டாவோ பாராவோ செஞ்சு இன்டர்மீடியேட் வழியாக பிஸ்னஸ் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது கார் கம்பெனியாக இருந்ததுன்னா இங்கே காரை செஞ்சுட்டு இன்டர்மீடியேட் வழியாக கன்சியூமருக்கு வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் பிஸ்னஸ் ப்ராசஸ். இப்போ இந்த பிஸ்னஸ் ப்ராசஸில் நமக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கார் கம்பெனின்னு நீங்கள் எண்ட் யூசருக்குள்ளே போயினோம்னா கன்சியூமர் மார்க்கெட்னு பார்க்கணும். பிஸ்னஸ் மார்க்கெட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கார் கம்பெனி வரைக்கும் பார்க்கணும். கார்னு எடுத்தோம்னா எண்ட் யூசர் வரைக்கும் பார்க்கணும். இதில் குழப்பிக்க வேண்டியதில்லை. இரும்போட ஓர், நிலக்கரி, கேஸ் எல்லாம் எடுக்கிறது ரிசோர்ஸ் மார்க்கெட். அந்த இதை இப்போ டாடா ஸ்டீல் மாதிரி இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல், கோதாவரி, இந்த மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. அதை செஞ்சு அதுலேருந்து அவுட்புட் வந்ததை கொண்டு இன்டர்மீடியேட்டர்ஸ் கொடுப்பாங்க. அது எண்ட் யூசருக்கு உண்டான பிஸ்னஸ் மார்க்கெட்டுக்காகவோ இல்லாட்டி டைரெக்டாக எண்ட் யூசர்ஸுக்கோ அது ரீச் ஆயிரும். இப்போ பிஸ்னஸ் மார்க்கெட்னா ஒரு கார் கம்பெனியாக இருந்ததுன்னா, ஒரு கார் கம்பெனிக்கு அந்த இரும்பு போகும். கன்சியூமருக்கு அந்த இரும்பு தேவைப்படுதுன்னா கன்சியூமர்ஸும் வாங்கிக்குவாங்க. இப்படி தான் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கார் கம்பெனி அவங்க இது ஆகிறது, அவங்க அவங்களுடைய டிமாண்டு கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே காரை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு விட முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்சிலரி யூனிட்டுக்கு கொண்டு போவாங்க. டிமாண்ட் வந்துச்சுனாக்க டெரைவ்டு டிமாண்ட், அட்டானமஸ் டிமாண்ட் அப்படின்னு 2ஆக பிரியும்.
இந்த டெரைவ்டு டிமாண்டுங்கிறது ஒண்ண சார்ந்து இருக்கும். அட்டானமஸ் டிமாண்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவா அட்டானமஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இங்க வந்து கார் கம்பெனி டைரக்ட்டா கார் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணணும் இல்லையா? அப்புறம் தானே கன்சியூமர்ட்ட சேர்க்க முடியும். அத வந்து எப்படிங்கிறது இங்க நம்ம பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல வந்து அ கார் கம்பெனியோட ஒரு மேஜர் பார்ட்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம்னா, டயர், ஃபோர்ஜிங் கம்பெனி, அதர் பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் பெயிண்ட் கம்பெனி இதெல்லாம் இருக்கு. இன்னும் இது போக இன்னும் ஏசி இருக்கு, சீட்டு, கவர், சோஃபா, டேஷ்போர்ட்ன்னு எல்லாம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு கம்பெனி சப்ளை பண்ணுவான். இப்ப இங்க இவன் கார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போறோம் இந்த வருஷம், அதுக்கு உங்கள்ட்டேருந்தெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எவ்வளோ எவ்வளோ யூனிட் நமக்கு தேவைப்படும், அப்படிங்கிறத ஆர்டர் போட்டுருவான். இதெல்லாம் வந்து சேர்ந்த உடனே இங்க உட்காந்து அதெல்லாம் அசெம்பிள் பண்ற வேலையாவோ, ஜாயின் பண்ற வேலையாவோ செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த கார் வந்து எண்ட் யூசர்ட்ட போகும். இப்ப இந்த கார் கம்பெனி எண்ட் யூசர்ட்ட விக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இத்தன கம்பெனிக்கு ஆர்டர் போட்டு பில் செட்டில் பண்ணியிருக்கணும். அப்ப இந்த ஒரு கார ப்ரொடியூஸ் பண்ணி எண்ட் யூசர்ட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனிஸுக்கெல்லாம் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆன்சிலரி யூனிட்ஸுக்கு. எல்லாத்துக்கும் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும். கார ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே டயர் கம்பெனிக்கு ஆர்டர் போடணும், ஃபோர்ஜிங் கம்பெனிக்கு ஆர்டர் போடணும், ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடணும், பெயிண்ட்டுக்குலாம் ஆர்டர் போடணும். அப்ப இங்க என்ன பண்ணியிருப்பான், ஒரு கார ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லும்போதே, இவன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு சர்டன் அ பிசினஸ் ப்ராசஸ மாத்திரம் தான் இவன் கையில வச்சிருப்பான். பெரும்பாலும் அசெம்பிளிங் இவன் கையில வச்சிருப்பான். இன்ஜின் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜின் கம்பெனி வாங்குவான். அந்த இன்ஜின் கம்பெனிக்கு வந்து இன்ஜின செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல ஃபோர்ஜிங் கம்பெனி உள்ள வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த கியர் இதெல்லாம் செஞ்சு குடுக்கக்கூடியது ஸ்டாம்பிங் கம்பெனி. அந்த ஸ்டாம்பிங் கம்பெனி அதுக்குள்ள வரும். நான் இதுல ஸ்டாம்பிங்ன்னு போடல. இப்ப டாடா குரூப்ல வந்து ஸ்டாம்பிங் வந்து அசல்ன்னு இருக்கும். மஹிந்திரா இதுல வந்து ஸ்டாம்பிங் இருக்கும். அப்புறம் ஃபோர்ஜிங்கும் ஸ்டாம்பிங் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆம். இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 20,000 கார் வந்து விக்கிறதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னாக்க, இவன் 20,000 காருக்கு உண்டான 40,000 டயர் பிளஸ் 1 50,000 டயர வந்து டயர் கம்பெனிக்கு ஆர்டர் போடணும். டயர் கம்பெனிக்காரன் ஒரு சர்டைன் பீரியட்ல அத வந்து செஞ்சு இவனுக்கு அனுப்பிச்சுருவான். அதுக்கப்புறம் ஃபோர்ஜிங் கம்பெனிக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டிருப்பான். எங்களுக்கு 10,000 ஃபோர்ஜிங்க்கு வந்து ஸ்டாம்பிங்காவும், அ இன்ஜினாவும், இந்த வால்வாவும் எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவங்களும் எந்த பீரியடுக்குள்ள வேணுமோ அந்த பீரியடுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு சேஸ் எல்லாம் தயாரிச்சு அசெம்பிள் ஆகும்போது இந்த பார்ட்ஸ் எல்லாம் உள்ள வரணும். டேஷ்போர்டு போடுறது, இந்த இண்டிகேட்டர், லைட்டு, அப்புறம் சீட்டு, கவர் இதெல்லாம் ஏசி இதெல்லாம் வந்து ஆட்டோ ஸ்பேர்ஸ் உள்ள வரும். எல்லாம் முடிச்ச உடனே பெயிண்ட்டுக்கு ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. பெயிண்ட் உள்ள வரும். பெயிண்ட் அடிச்சுட்டு வெளியில டெஸ்ட் டிரைவ் போயிட்டு கன்சியூமர்ட்ட போகும். இப்ப இவன் பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காலகட்டங்கள்ல இந்தந்த ப்ராடக்ட் தேவை. அத வந்து அந்தந்த காலகட்டங்கள்ல வாங்கி பில்ல செட்டில் பண்ணியிருப்பாங்க. நான் மொத்தமா எண்ட் யூசர்ட்ட வித்துட்டு நான் பில்ல செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்ப முன்னாடியே செட்டில் பண்ணியிருப்பான். இப்ப இந்த காரோட கம்பெனியோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே, டயர் கம்பெனியோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஃபோர்ஜிங்கோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும். அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு, பெயிண்ட்டு, இது ஸ்டாம்பிங் இந்த கம்பெனியோட டிமாண்ட் எல்லாம் முன்னாடியே இன்கிரீஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த கார் கம்பெனியோட ஷேர் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே, இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல இந்த ஆர்டர பேஸ் பண்ணி ரெவென்யூவ காட்டி மேல ஏத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறமா இது இன்கிரீஸ் ஆகும். காரோட அவுட்புட் கார் மேனுஃபேக்சரரோட ஷேர்ஸ் அப்புறமா இன்கிரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு லைனப் இதுக்குள்ள தான் வரும். அ நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லைனப் இதுக்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள போவாங்க. இதுக்கே ஷேர் இன்கிரீஸ் ஆகும். இதெல்லாம் என்னைக்கு ஃப்ளாட் ஆயிருச்சோ, அன்னைக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கு அடுத்த வருஷமோ, இல்லாட்டி ஃபோர்த்கமிங் இயர்லயோ அது ஆட்டோ இண்டஸ்ட்ரியும் படுத்துரும். அப்ப ஆட்டோ இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக போகுதுன்னா, தவ்வி விழுந்து முதல்ல ஃபோர்ஜிங் கம்பெனியோடத வாங்கி போட்டு விட்டுறணும். பெயிண்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு உண்டானத வாங்கி போடணும். டயர் கம்பெனி, ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிஸ் எதெல்லாம் வந்து எந்தெந்த கார் கம்பெனிக்கு சப்ளை பண்றானோ அதுதான். டயர்னா கூட பரவால்ல. வருஷத்துக்கு இன்னைக்கு அப்போலோ டயர்ல வாங்குவான், நாளைக்கு எம்.ஆர்.எஃப்ல வாங்குவான்.
அப்புறம் இந்த மாடலுக்கு எம்ஆர்எஃப், C8ன்னு மாத்தி மாத்தி போட்டுருவான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு அவனுக்கு கிடைச்சிரும். இத மாரி வந்து வந்துரும். ஸோ, அப்ப அ எத முதல்ல வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுல வந்து நான் வந்து அ முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ள வருமா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆரோ போடலாம். அதுக்கு பிறகு வந்து மார்க்கெட்ட வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, மார்க்கெட்ல வந்து பிரைமரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட். இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது கன்சியூமர்ட்ட வரக்கூடிய டிமாண்ட். பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது கன்சியூமர்ட்ட வரக்கூடிய டிமாண்ட் வந்து பிரைமரி மார்க்கெட். பிசினஸ்க்கு வரக்கூடிய டிமாண்ட், அதாவது பிசினஸ் மார்க்கெட்டுங்கிறது செகண்டரி மார்க்கெட். இப்ப ஃபோர்ஜிங் கம்பெனி வந்து பிரைமரி மார்க்கெட்ல இல்ல. செகண்டரி மார்க்கெட்ல தான் இருக்கிறான். நேரடியா கார் கம்பெனிக்கு தான் அவன் சப்ளை பண்றான். ஸோ, இப்ப இவங்க எல்லாரும் வந்து டிரைவ்டு டிமாண்ட். எதுக்கு? இந்த கார் பிராண்டுக்கு இவங்க எல்லாருமே டிரைவ்டு டிமாண்ட். கார் தான் அட்டானமஸ் டிமாண்ட். ஏன்னா வந்து அந்த நேரா எண்ட் யூசர்ட்ட அனுப்புறான். அது அட்டானமஸ் டிமாண்ட். இவங்களுடைய டிமாண்ட் எல்லாமே கார் கம்பெனி இது வந்து கன்சியூமர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காருக்கான டிமாண்ட பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்ப நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். எந்த கம்பெனிய ஒரு செக்டார செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த செக்டாருக்கான டிமாண்ட் கூட போதுன்னா, முதல்லயே எதெல்லாம் வாங்கி போடணும். இப்ப இது காரோட சேல்ஸ் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா, டயரோடைய சேல்ஸோ, ஃபோர்ஜிங்கோட சேல்ஸோ, பார்ட்ஸ், பெயிண்ட்ஸோட சேல்ஸ் எல்லாம் இதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்ல அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ முதல்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிருவாங்க. அப்புறமா தான் இந்த ஷேர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம இதுலலாம் லாபத்த புக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இது ஸ் ஒரு ஒரு காலகட்டங்கள்ல ஒரே சமகாலத்துல ஏறாம முதல்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏறும். அதுக்கப்புறமா இது ஏற ஆரம்பிக்கும். இது ஏற ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்தர் குரோத் இருக்குன்னா தான் இதெல்லாம் ஏறும். இல்ல இது ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல இதெல்லாம் தான் ஷேர்ஸ் எல்லாம் தான் இறங்கும். இப்ப இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா சரியா சொல்லியிருக்கிறேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அ பிரைமரி மார்க்கெட்னா எண்ட் யூசர் கன்சியூமர் கிட்ட எது அட்டாச்டா இருக்கோ, அ அதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எதெல்லாம் ஆன்சிலரியா இருக்கோ அதெல்லாம் செகண்டரி மார்க்கெட். B2Bல வர்றது. இத மாதிரி நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்குமே நம்ம வந்து எதெல்லாம் வந்து பிரைமரி மார்க்கெட் அ ப ப ப்ர பிரைமரி மார்க்கெட் பிராண்ட்ஸ் எது இருக்கு? அத சுத்தி வந்து அவங்க எதெதுலலாம் ஆன்சிலரி யூனிட்ஸ்ல போடுறாங்க. எது ஃபர்ஸ்ட் வரும்? எது செகண்ட் வரும்? அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டு, அந்த செக்டார செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆன்சிலரி யூனிட்டோட ஷேர்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து வாங்கி போட்டுறணும். இப்ப பவர் செக்டார் அப்படின்னு சொன்னா, நிலக்கரி வாங்கி போட்டுறணும், ஆயில் வாங்கி போட்டுறணும். இதெல்லாம் ஒண்ணா தான் ஏறும். ஆ அப்ப கரண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அ ஆயில், நிலக்கரியோட ரேட் எல்லாம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அது கன்டினியூயிங் ட்ரெண்டா இருந்தா 2ம் ஒரே காலத்துல ஏறிக்கிட்டு இருக்கும். அது ஒரு ஸ்டேஜோட ஸ்டாக்னேட் ஆக போதுனாக்க, அ அந்த ஆயில், நிலக்கரியோட இது வந்து சேல்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். இப்படி நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு, எந்தெந்த கம்பெனிஸ் ஒரே ஒரு கம்பெனிய பார்க்காம, அதோட சேர்த்து குரூப்பா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு, நம்ம இன்வெஸ்ட் பண்றது இப்படித்தான். இந்த செக்டாருக்குள்ள வந்துருச்சுன்னா, இதெல்லாம் முதல்ல லாபம் சம்பாதிப்பான். அவன்ட்ட ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் இவன் 2வது அத்தான் ஏறுவான். இவன்ட்ட சர்டைன் பெர்சன்டேஜ்ன்னு பிரிச்சு போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா அடுத்த செக்டார் நம்ம எடுக்கணும். இப்ப இவன் வந்து டெவலப் ஆகும்போது எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு லாபத்த சம்பாதிச்சுட்டானோ, அவன தூக்கி எண்ட் யூசரான கார் கம்பெனில போட்டோம்னா, அதுக்கப்புறம் இவன் ஏற ஆரம்பிப்பான். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். அத வந்து கொஞ்சம் அமைதியா நீங்க பார்த்துட்டு, எது முதல்ல ஏறுனா, எது 2வது ஏறுனா அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. பார்க்கும்போது சரியா நடக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன கொஸ்டின் பண்ணுவோம். ஒரு கொரோனா காலத்துல வந்து எந்த 2 இண்டஸ்ட்ரி நமக்கு வந்து அ ஏறிக்கிட்டே இருந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? மிச்ச இண்டஸ்ட்ரிலாம் கீழ இறங்குச்சு. 2 இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு 2 இண்டஸ்ட்ரி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு செக்டார செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த லிஸ்ட் அவுட் த ஆன்சிலரி கம்பெனிஸ். இது எல்லாத்தையும் நம்ம வந்து
லிஸ்ட் பண்ணிட்டு, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஏறுனாங்க ஷேர்ஸு, யார் யாரெல்லாம் செகண்ட் ஏறுனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதையும் நான் வந்து இதில ரீடிங் வியூலயே போட்டுறேன். இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் டியூரிங் கொரோனா பீரியட்ல வந்து 2 இண்டஸ்ட்ரி மாத்திரம் அதோட ஷேர் பிரைஸ் மாத்திரம் மூவிங் ஆகி அப் ட்ரெண்ட்லயே போய்க்கிட்டு இருந்துச்சு. அது 2 இண்டஸ்ட்ரி என்னன்னு, என்ன காரணத்தினால இப்ப அந்த 2 இண்டஸ்ட்ரியும் ஏத்தத்துல இருக்கா, இறக்கத்துல இருக்கா, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் வந்து என்னன்னாக்க, ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. எனி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கம்பெனி, அது பிரைமரி மார்க்கெட்ட கவர் பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கணும். அதோட சேர்ந்து அதோட ஆன்சிலரி யூனிட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, எது முன்னாடி ஏறுது, எது பின்னாடி ஏறுது, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஏக காலத்துல ஏறுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நான் இதுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருக்குறோம். யுனிலீவர் ப்ராடக்ட்டு அதெல்லாம் ப்ராடக்ட்ட வந்து பேக்கேஜிங் செய்யக்கூடியது சில கம்பெனிஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதே மாரி நெறைய அந்த அ அதெல்லாம் ஆன்சிலரி அந்த அவங்களுடைய பிசினஸ் ப்ராசஸ்க்குள்ள வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லிங்க்குக்குள்ள வருவாங்க. அந்த மாரிலாம் கம்பெனிஸ் இருக்கும். நீங்க அத சேர்த்துட்டீங்கன்னா, யுனிலீவர் ஏறும்போது இதுதான் முதல்ல ஏறும். இல்லாட்டி ஏக காலத்துல ஏறுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இத மாரி நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. புரியும்னு வந்துரும். ஒரு 2, 3 இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சுட்டோம்னா போதும். அப்புறம் பிராக்டிஸ் ஆகும். நெறைய கம்பெனிஸ் அத பார்க்கறதுக்கு காரணம் அதுதான். இது இதுக்கூட ரிலேஷன்ல இருக்கும். அது அதோட ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னு. இப்ப யுனிலீவர் மார்க்கெட்டோ, இல்லாட்டி இந்த கன்சியூமர் டிவிஷன் மார்க்கெட்டுக்கோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 கம்பெனியோட வீடியோ நம்ம போட்டிருந்திருப்போம். ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் அது சம்மந்தமா ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்ப டாடா கன்சியூமருக்கு எது எதெல்லாம் வருது, இப்படிலாம் நீங்க கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ இந்த எக்ஸர்சைஸ இந்த வாரம் ஆல்ரெடி நான் போன வீடியோல பார்ட் 1லயும் எக்ஸர்சைஸ் குடுத்துருக்கிறேன். இது பார்ட் 2ல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ். இது 2த்தையும் நீங்க இந்த வாரம் முழுக்க செய்யுங்க. இதில வரக்கூடிய புரிதல் எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணது, இது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கும் புரிதலுக்கு அ உதவியா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாரி யோசிக்க மாட்டோம்ல. நான் இப்ப கார் கம்பெனி யோசிச்ச மாரி, நீங்க வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி யோசிக்கலாம். இன்னொருத்தர் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு யோசிக்கலாம். எப்படி வேணாலும் யோசிக்கலாம் இல்லையா? அப்ப எது எதுக்கு ஆதாரம்? டிமாண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. டிமாண்ட கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கம்பெனிஸ எடுக்கும்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் ஆன்சிலரி யூனிட்டாவும், சப்ளையர்ஸாவும் வராங்க. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, குரூப்பா நம்ம உள்ள பிரிச்சு பிரிச்சு போடுறதுக்கு வசதியா இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்ல சீக்கிரமா கத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது பார்க்குறவங்க, பார்த்தவங்க, பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ. அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், ஒர்த்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபர்தரா அடுத்த வாரம், அடுத்த கன்டென்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு நீங்க குடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.